ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னோட சிபிஎஸ்சி 10th ரிசல்ட்ஸை நான் ரிவீல் பண்ண போகிறேன். எனக்கு ரொம்பவே நர்வஸாக இருந்தது ரிசல்ட்ஸ் டே அன்றைக்கி. அதனால் என்னால் லைவ் ரியாக்ஷனை ரெக்கார்ட் பண்ண முடியல. பட் என்னோட 12th ரிசல்ட்ஸ் அன்றைக்கி நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலி நாங்கள் அபோவ் 90% எதிர்பார்த்துருந்தோம். அந்தளவுக்கு மார்க் வரலைன்றதால கொஞ்சம் அப்செட்டாக இருந்ததுனால அன்றைக்கான வீடியோ ஷூட் பண்ண முடியல. ஆக்சுவலி நான் பிஃபோராக உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பையோட பிஃபோர் கிஃப்ட் அண்ட் ஆஃப்டர் கிஃப்ட் ரிவீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் எனக்கு வீடியோவில் பார்க்கலாம். நான் 86% ஸ்கோர் பண்ணியிருந்தேன். நானும் 90% எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் எல்லாத்துலேயும் கொஞ்சம் மார்க்ஸ் லோ ஆயிடுச்சு. டிசப்பாயிண்ட் ஆனதுனால என்னால் லைவ் ரியாக்ஷன் ஷூட் பண்ண முடியல. அப்புறம் ரிசல்ட்ஸும் சில கமிட்மெண்ட் இருந்ததுனால எங்களால் உடனேவும் ரிசல்ட்ஸை ரிவீல் பண்ண முடியல. எனிவே இன்றைக்கி நாங்கள் ரிவீல் பண்ணிட்டோம். நான் 86% என்னோட 10th போர்டு எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ முக்கியமான பாட்டு எதுக்கு வரும்னா கிஃப்ட் ரிவீலிங் தான். எங்கள் மம்மி நான் போர்டு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்த அன்றைக்கே எனக்கான கிஃப்ட் கொடுத்துட்டாங்க. ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமும் சில கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. அதையும் நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். அதே மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் வீடியோவை லைக் பண்ணலன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க கிஃப்ட்ஸ் பார்க்க போகலாம். இதுதான் என்னோடய பேரண்ட்ஸ் எனக்கு ப்ரெசென்ட் பண்ண கிஃப்ட்ஸ் என்னோடய போர்டு எக்ஸாம் ரிசல்ட்ஸ்க்காக. நான் ஒரு கிஃப்டாக காட்டுறேன். ஃபஸ்ட்டு போர்டு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தாலே எங்கள் பேரண்ட்ஸ் எனக்கு கொடுத்த கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். ஜிஆர்டியிலேருந்து எனக்கு செயின் வாங்கி கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த டிசைன். நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு கேட்ட டிசைனு சர்ப்ரைசிங்காக எனக்கு கொடுத்தாங்க. ஸோ இதுதான் டிசைன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாக ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு கேட்டுட்டு இருந்த டிசைன் இது. இதெல்லாம் எனக்கு கிடச்சிருச்சு. இது எனக்கு ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி அன்றைக்கே ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க. ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா இந்த குட்டி செட் வாங்கி கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேக் பேக் தான். எனக்கு பேக் பேக் ஆல்ரெடி நான் ஒன்று வச்சுருந்தேன். பட் அது டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் ரொம்ப நாளாக நான் கேட்டுகிட்டே இருந்தேன். அதே மாதிரி அதுவும் எனக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அதே தாண்டி பைக்கு பார்த்தீங்கன்னா ஜுவல் கலெக்ஷன்ஸ் ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்ககிட்ட எவ்வளோ இருந்தாலும் ஸோ அந்த ட்ரெஸ்ஸஸ் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கிஃப்ட் அவங்க ஜுவல் கலெக்ஷன்லேருந்து செயின் கொடுத்துருந்தேன். அண்ட் செகண்ட் கிஃப்ட் பார்த்தீங்கன்னா அவங்க லைக் பண்ணுற மாதிரி பேக் அண்ட் ட்ரெஸ்ஸஸ் கொடுத்துருந்தேன். அதையும் தாண்டி பைக்கு நாங்கள் 2 பேரும் தனியாக லாங் ட்ரைவ் போகிறது ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. ஸோ அதையும் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு சடன் பிளான் அவங்களுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக விஜிக்கு பிளான் பண்ணோம். பட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அவ்வளோ தூரம் நான் ட்ரைவ் பண்ணலை. ஏன்னா நான் ட்ரைவிங்கில் பயந்தாங்கொழி நிஜமாவே. ஸோ நம்ம லோக்கல் ஏரியாலே தான் நான் ஓட்டுவேன். ஆனால் பையோட பூஸ்னால கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லியாக பார்த்தசாதி கோயில் வரைக்கும் கொஞ்சம் தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக ஓட்டு போயிட்டேன். அங்கே போயிட்டு என்னுடைய ஃப்ரெண்ட் வீட்டில் பைக் ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் ஓலா புக் பண்ணி போயிருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு விஜிக்கு மெரின் கிங்டமும் அண்ட் ஸ்னோ கிங்டமும் என்ஜாய் பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப ஃபன்னாக இருந்தது. ஸ்னோ கிங்டம் தான் மெயினாக சொல்லணும். அதோட டீட்டெயில்ஸ்லாம் ஒரு கம்மிங் அப் வீடியோவில் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். இதுலேயே வேண்டாம், கண்டிப்பாக அதோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். பட் எங்களுக்கு இப்போதைக்கு டைம் இல்லை எடிட் பண்ணுறதுக்கு. அதுதான் ரீசன் கொஞ்சம் லேட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க பையோக்காக ஒரு கிளாஸ் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. இந்த கிளாஸ் அனுப்புங்க, பையோக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே அவங்க இவ்வளோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கிளாஸில் இப்போ 2 days நாங்கள் அட்டென்ட் பண்ணிட்டு வந்தோம். ஸோ பையோக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அந்த கிளாஸோட நேம் பார்த்தீங்கன்னா டிஆர்சி கிளாஸ். மேபி நிறைய பேருக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். இதோட டீட்டெயில்ஸ்லாம் கிளாஸ் எப்படி இருந்தது, அதோட யூசஸ் என்ன அப்படின்றது பையோ நெக்ஸ்ட் வீடியோ ஷேர் பண்ணுவாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் சாக்லேட் அடிக்ட் அப்படி கூட சொல்லலாம். சாக்லேட் நீங்கள் எவ்வளோ வாங்கி கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்போம். எனக்கு ஷேர் பண்ணோன்னா கொஞ்சம் கூட மனசே வராது அவளுக்கு. ஸோ இது ரொம்ப நாள் இந்த சாக்லேட் அவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ இது ஃபைனல் சர்ப்ரைஸ். இது டெய்லுக்கு வேலண்டைன்ஸ் டே எடிஷன் விட்டுருந்த போதே கேட்டிருந்தேன் நான் ரொம்ப நாளாக. இப்போ தான் எனக்கு கிடச்சிது. அதே மாதிரி இந்த ஆஃப்டர் ரிசல்ட் வாங்கி கொடுத்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஸோ இதில் இருக்க கார்டில் I just want to tell you that your hard work amazed me. With love mummy அப்படின்றது எனக்கு ரொம்பவே அந்த மெசேஜ் ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. Okay guys, I hope you like this video. Don't forget to like, share and subscribe my channel. See you all in the next video. Thank you for watching.